Hi friends, welcome to our channel My Lifestyle and Cooking. First time பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணிட்டு பாருங்க friends. நம்ம இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியா புரோட்டீன் ரிச்சான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி. அதே டைம்ல டேஸ்ட் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா நீங்க ஒரு முறை செஞ்சீங்கன்னா திரும்ப செய்வீங்க. அந்த அளவு ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்டா இருக்கும். வாங்க இப்போ இந்த டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பேன் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இதில் 250 ml கப்பில் ஒரு கப் அளவு வந்து பச்சை பயிரை ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து பயிரை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரளவு ஃப்ளேம் வந்து சிம்முக்கும் மீடியத்துக்கும் இடையில வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா டக்குன்னு வெளியே வந்து கலர் சேஞ்ச் ஆகும். பட் உள்ளே வந்து வேகாது. அப்படியே ஒரு பச்சை டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சிம்முக்கும் மீடியத்துக்கும் இடையில வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அதை மாதிரி நம்ம கடிச்சு பார்த்தாலும் நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு டேன் ஆனதும் நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணி வேற ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி வச்சிடலாம். அடுத்ததாக சேம் பேன் தான் ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இதில் ஒரு கப் அளவு பச்சை பயிருக்கு அரை கப் அளவு வந்து வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையும் ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வறுப்பட்டு வந்ததும் நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இதுவும் நல்லா நமக்கு இப்போ ஆறி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு மிக்சி ஜார் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம்ல பச்சை பயிறு, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா வந்து பவுடராக நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும், பார்த்தா தெரியும். அடுத்து இது கூடவே நம்ம வந்து வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரஃப்பாக அந்த மாதிரி ஃபுல்லாக நான் தொலி எடுக்கல, ஓரளவு தொலி எடுத்து வச்சுருக்கிறேன் வேர்க்கடலை. கூடவே நல்ல வாசனைக்காக வேண்டி ஒரு 2 ஏலக்காவும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து பவுடராக இல்லாட்டும் பரவாயில்ல, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் இருக்கட்டும். அடுத்ததான் நான் ஒரு சாஸ் பேன் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இதில் ஒரு கப் அளவு வந்து துருவின வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கரெக்டான ஒரு ஸ்வீட்டாக இருக்கும். இது கூடவே அரை கப் அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வெல்லத்தெல்லாம் இந்த மாதிரி நல்லா கரைச்சி ஒரு நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக நான் ஒரு பேன் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய் வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே நல்லா டைட்டாக மெஷர் பண்ணி வச்சுருக்கிறேன் அரை கப் அளவு வந்து தேங்காய். இப்போது தேங்காவையும் நல்லா வந்து நெய்யிலே வறுத்து எடுத்துக்கலாம். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நமக்கு வந்து நல்லா வந்து ஒரு கோல்டன் கலருக்கு டர்ன் ஆகி வரணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், லைட்டாக ஒரு கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இது நல்லா வந்து கோல்டன் கலருக்கு டர்ன் ஆகி வரணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி வறுத்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம வந்து ஏற்கனவே வந்து பச்சை பயிறு வேர்க்கடலை வந்து வறுத்து அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த மிக்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 minutes அப்படியே வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்கிற மாதிரி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இதில் வந்து ஏற்கனவே வந்து வெல்லத்தை வந்து கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வந்து ஆட் பண்ண வேண்டாம், ஒரு 3 பேட்சாக ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி 3 டைம் வந்து ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நினைக்க வேண்டாம் ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட் இருக்குமானி, வேறு லெவல் சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நமக்கு அந்த பேன்லேருந்து விட்டு வரணும். இதுதான் நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. டக்குன்னு இந்த மாதிரி ரெடி ஆயிரும். இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். நான் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பனியார கல் தான் எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சமாக வந்து நெய் வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதில் தான் வந்து செட் பண்ணி எடுக்க போகிறேன். இதில் தான் செட் பண்ணி எடுக்கணும் கட்டாயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி செட் பண்ணி எடுத்துருக்கிறேன். சின்ன பால்ஸாக கூட நீங்கள் வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம். பட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேப்பில் கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க, பார்க்கவும் நல்லாயிருக்கும். நம்ம சேனல்லே நிறைய வெரைட்டியான ஸ்நாக்ஸ், ஸ்வீட் ரெசிபி, ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதோட லிங்க் வந்து எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓரளவு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஸ்பேச்சுலா இல்லைனா ஸ்பூன் வச்சு இந்த ஓரங்களை எடுத்துட்டு கையை வச்சு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே நம்ம எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவு பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு. பச்சை பயிறு பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடியது. இப்போ சம்மர் லீவில் இருக்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக செஞ்சு கொடுங்க பச்சை பயிறு வச்சு. இப்போ நான் இதை பிச்சு காமிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்தளவு சாஃப்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி ரெசிபி இதுவரை நீங்கள் ட்ரை பண்ணதில்லைன்னா கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.